ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி இந்த கையோட டிசைன் தான் எப்படின்னு சொல்லிட்டு கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இது லாஸ்ட்டாக கொடுத்து அப்லோட் பண்ணியிருந்தேன், அதனோட கை தான் இது. அதிலே டிசைன் கொடுத்துருந்ததால் நம்ம இந்த கை எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த சைடு ஜாயிண்ட் இருக்குது. ஜாயிண்ட் இருக்கிறதால இப்படி நம்ம போட்டு கை கட் பண்ணோம்னா ஃப்ளவர்ஸ் எல்லாம் இப்படி கீழே பார்த்த மாதிரி இருக்குது. அதனால் நம்ம இப்படி தான் கட் பண்ணி ஆகணும். ஆனால் இங்கே நமக்கு ஓப்பனாக இருக்குது. அதனால் நம்ம இங்கே லேஸ் வச்சு அட்டாச் பண்ணி ஸ்லீவு ரெடி பண்ண போகிறோம். இப்போது அன்இவனாக இருக்கிற ரா எட்ஜஸ்க்கெல்லாம் லைன் போட்டு கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இப்போது மறுபடியும் நம்ம அந்த லேஸ் வைக்கணும் இல்லையா, அதுக்காக ஒரு ஆஃப் இன்ச் வச்சு மார்க் பண்ணிப்போம். அப்படி சப்போஸ் உங்கள்கிட்ட லேஸ் இல்லைனாலும் ரெண்டும் ஜாயின் பண்ணுறதுக்காவது அந்த ஆஃப் இன்ச்சு கண்டிப்பாக வேணும். இப்போ ஸ்லீவோட லென்த் மார்க் பண்ணிடலாம். எனக்கு 16 இன்ச் தேவை. நம்ம 2 இன்ச் ஆட் பண்ணி 18 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிப்போம். 18 இன்ச் மார்க் பண்ணிட்டு நம்ம எப்போவுமே 5 இன்ச்சுக்கு மேலே போச்சுன்னா 3.5 இன்ச்சுக்கு கேப் ஹைட் மார்க் பண்ணுங்கள். 3.5லேருந்து 4 வரைக்கும் மார்க் பண்ணலாம், கையோட சுற்றளவு பொறுத்து. சரிங்களா? இப்போ இந்த ஸ்லீவோட சுற்றளவு 16.75. இது நம்ம 17 இன்ச்சாக எடுத்துக்கலாம். ஏன்னா 1/4 இன்ச்சு ஜாஸ்தியாக வைக்கிறது குர்த்தாங்கிறதால ரொம்ப ப்ளவுஸ் மாதிரி டைட்டாக வேண்டாம். அதனால் 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்து 17 எடுத்துருக்கேன். இந்த 17ஓட ஆஃப் நம்ம இந்த 3.5 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லையா, அங்கே மார்க் பண்ணிவிட்டு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ்க்காக விடணும். மேலே 1.5 இன்ச்சு வச்சுட்டு ஸ்லீவோட ஷேப்பு வரைஞ்சிக்கலாம். சரிங்களா? இப்போ கை சுற்றளவு 12 இன்ச்சு. நம்ம அந்த லைன் பண்ணோம்ல ஆஃப் இன்ச், அதுக்கு கீழே தான் எல்லாமே மார்க் பண்ணணும். அதில் பாதி 6 இன்ச் மார்க் பண்ணிட்டு 1.5 இன்ச்சு இங்கேயும் சீம் அலவன்ஸ்க்காக விட்டுறோம். விட்டுட்டு இப்போ கையை கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆம் ஹோல் ஷேப்பெல்லாம் இதில் எடுக்கலை. நம்ம ஸ்டிச்சிங் முடிஞ்ச பிறகு, அதாவது லேஸ் வச்சு எல்லாம் ஃபினிஷ் பண்ணி நம்ம குர்த்தாவில் ஜாயின் பண்ணும்போது ஞாபகமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்லீவோட டெப்த்து. இப்போ கை கட் பண்ணியாச்சு. இந்த ஒயிட் பார்டர் வேணும்னா வச்சுக்கலாம், அது உங்களோட விருப்பம். சரி, நான் வைக்கலான்னு சொல்லிவிட்டு யோசித்து கட் பண்ணியிருக்கேன். அது எப்படி ஜாயின் பண்ணி நம்ம கையோட அட்டாச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஸ்டிச் பண்ணும்போது காட்டுறேன். இப்போ இது 4 பீஸாக தான் கிடச்சிருக்கு நமக்கு. சரிங்களா? இப்போ கட்டிங் முடிஞ்சது, ஸ்டிச்சிங்க்கு போகலாம். இப்போ ஒரு கை ஸ்டிச் பண்ணுறத பார்க்கலாம். இப்போது இந்த லேஸ் வச்சு தான் நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போ 4 பீஸ் இருக்குது இல்லையா கை, இதில் 2 பீஸ் எடுத்து வச்சுருவோம். 2 பீஸ் வச்சு நம்ம கை ரெடி பண்ணுறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரைட் சைடு எடுத்துக்கலாம் ஒரு பீஸு, கையோட ஒரு பீஸு. இதில் நம்ம லேஸ் ரைட் எது ராங் எதுன்னு பார்த்துக்கின்னு கரெக்டாக ரைட் டு ரைட் மீட் பண்ணுற மாதிரி வச்சு அது ஜாயிண்ட் லேஸ் இருக்கு இல்லையா, அது மேலே ஸ்டிச் வர மாதிரி போடணும். நம்ம ஆஃப் இன்ச்சு விட்டோம் இல்லையா, அதை ஸ்டிச்சிங்கில் போகிற மாதிரி சொல்லி தைச்சிடணும். நான் 1/4 இன்ச்சு தான் விட்டுருக்கேன், மறந்துட்டேன் ஆஃப் இன்ச்சு மார்க் பண்ணதை, சாரி. நீங்கள் தைக்கும் போது கவனமாக எவ்வளோ விடுறீங்களோ அந்த அளவு ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இப்போது இதை இந்த மாதிரி திருப்பி ஒரு எட்ஜ் ஸ்டிச்சு போட்டுடணும். எட்ஜ் ஸ்டிச் போட்டுடுறதால லேஸ் ஸ்ட்ராங்காக அங்கே சீட் ஆகிக்கும். இந்த ஸ்டிச் நீட்டாக போட்டுக்கோங்க, ஏன்னா இது வெளியே தெரிகிற ஏரியா, அதனால் நீட்டாக போட்டுக்கலாம். இப்போ இந்த சைடு முடிஞ்சிச்சு. இதே போல் இன்னொரு சைடு ஸ்டிச் பண்ணலாம்.
இப்போவும் கரெக்டாக வந்து ரைட் எது ராங் எதுன்னு சொல்லி பார்த்து கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். அடிச்சுட்டு நான் ஒரு எட்ஜ் ஸ்டிச் மறுபடியும் கொடுத்துட்டு முடித்து கொண்டு வந்துட்டேன் பாருங்கள் 2 சைடும். இப்போ வந்து இந்த ஹோல் வந்து நம்ம ஸ்கின் வந்து தெரியும், ரொம்ப விசிபிளாக இருக்காது, ஆனால் நம்ம ஸ்கின்னு தெரியும். இது வேணும்னா இப்படியே விட்டுக்கோங்க. அப்படி சப்போஸ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு நினச்சிங்கன்னா லைனிங் கொடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போது நம்ம கை வந்து எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு விட்டோம் இல்லையா, நான் ஃபோல்ட் பண்ணி அடிக்கிறதுக்காக விட்டேன். கரெக்டாக இப்போது 16 ப்ளஸ் ஸ்டிச்சுக்காக 1/2 இன்ச்சு விட்டு 16 1/2க்கு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். சரிங்களா? இப்போ வந்து இந்த பீஸை வந்து நம்ம ஜாயின் பண்ணி கையோட அடிச்சிடுவோம். இப்போது நமக்கு இந்த ஸ்கேலப் டிசைன் எல்லாம் வேண்டாம், இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி அந்த பீஸும் கட் பண்ணி எடுத்துடலாம். மேலே வந்து ஸ்டிச்சுக்கு மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு விட்டு எடுத்துருவோம். அந்த பீஸும் ரெடி பண்ணிடலாம். இப்போ ரெடி பண்ணியாச்சு. இப்போ 2 பீஸும் ஜாயின் பண்ணிடலாம். இது ஜாயின் பண்ணிவிட்டு 2 ஸ்டிச் போட்டுக்கோங்க. மேலே ஸ்டிச் வேண்டாம், உள்ளே 2 ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ கை எடுத்து நம்ம கரெக்டாக வந்து ராங் சைடு வச்சு தைக்கணும். ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. உல்ட்டா சைடு இந்த பீஸ் வந்து ஜாயின் பண்ணணும். ராங் சைடு வச்சுட்டு கையோடது ரைட் சைடு மேலே வைக்கணும். ரைட் சைடு கூட ராங் சைடு வச்சு அடித்து திருப்பணும். ரெண்டுமே வந்து ரைட் சைடுக்கு வந்துடும். சரிங்களா? புரியலன்னா நீங்கள் வச்சு பாருங்கள் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது. இது நான் பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்காக தான் சொல்கிறேன். இப்போது இது ஃபோல்ட் பண்ணி நம்ம கைக்கு மேலே ஸ்டிச் பண்ணிட வேண்டியது தான். நமக்கு இது எவ்வளோ பெருசு, அதாவது அகலம் வந்து 1 இன்ச் வேணுமா 1.5 இன்ச் வேணுமான்றது நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இப்படி ஸ்டிச் பண்ணும்போது நம்ம நெக்கில் வச்சோம் இல்லையா, அதே லேஸ் கூட இதில் ஜாயின் பண்ணி அடிக்கலாம். ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் போடும்போது இந்த லேஸை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம அடித்தோம்னா இதுவும் ஒரு டிசைன் நல்லா தான் இருக்கும். எனக்கு அது வேண்டான்னு தோணுச்சு, அதனால் நான் அடிக்கலாங்க. இப்போ நார்மலாக 2 ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டா கை வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. அவ்வளோதான். நான் இருக்க கிளாத்தை அப்படியே டபுளாக ஃபோல்ட் பண்ணுறேன். எனக்கு வந்து ஒரு 1.25 இன்ச்சுக்கு வந்து இந்த பட்டி வந்து கிடச்சிது. அவ்வளோ போதும், ரொம்ப பட்டையாக வேண்டான்னு சொல்லி நான் அடிச்சிட்டேன். இது ஸ்டிச் பண்ணோம்னா ஃபினிஷ்டு. அவ்வளோதான்ப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.